வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் பேசும் தமிழ் மக்கள். உங்களை இந்த வீடியோவுக்கு அன்போடு அழைக்கிறேன். உங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு ஆசையாக இருக்கா? ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் எங்களோட தினமும் 1 மணி நேரம் இங்கிலீஷில் பேசலாம். நீங்கள் தமிழில் திங்க் பண்ணுறதுனால தான் உங்களால் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியறதில்ல. நாங்கள் உங்களை இங்கிலீஷில் திங்க் பண்ண வச்சுருவோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணி டீட்டெயில் கெட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10 சென்டென்சஸ் பார்க்கலாம். நம்பர் 1, கேட்குற கேள்விக்கு டக்குன்னு பதில் சொல்லு. டக்குன்னு பதில் சொல்லு அப்படின்னா யோசிக்காம பதில் சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஈவன் அவங்க யோசிச்சாங்கன்னா அவங்க ஏதோ திங்க் பண்ணி சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். பட் டக்குன்னு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை இங்கிலீஷில் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட் ப்ராம்ப்ட்லி சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸை ஆன்சர் த கொஸ்டின் ப்ராம்ப்ட்லி. Answer the question promptly. Next sentence, எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க, பட் அதை பற்றி நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. ஸோ எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறோமா? ஸோ இது இங்கிலீஷில் how do I know? How do I know? Third sentence, அவன் தென்னை மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருக்கிறான். பாருங்க, மரத்தடியில் அடியில் அப்படின்னு சொன்னால் அதை இங்கிலீஷில் அண்டர்னு சொல்லணும். இப்போ வந்து தூங்குறதுக்கு ஸ்லீப், அவர் வந்து தூங்கி கொண்டிருக்கிறான், அது கண்டினியூஸில் இருக்குது. ஸோ ஐஎன்ஜி ஆட் பண்ணுங்க, ஸ்லீப்பிங். ஓகே, ஸ்லீப்பிங். அப்போது இந்த சென்டென்ஸை he is sleeping under the coconut tree. He is sleeping under the coconut tree. Fourth sentence, in class ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறோம். நம்ம இது ஜென்ரலாக மை கிளாஸ் ஸ்டார்ட் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் எதுக்காக அபவுட் அப்படிங்கிற அந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும்? அந்த அபவுட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோட மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமிட்டி அப்படி இல்லைன்னா க்ளோஸ்னஸ். இந்த டைம் அந்த டைமுக்கு ரொம்ப அருகாமையில் நெருக்கத்தில் இருக்குது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம இந்த ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, so in this sentence, my class is about to start. My class is about to start. Next sentence, பள்ளியை துரத்து. பள்ளி அப்படிங்கிறது இங்கிலீஷில் லிசார்ட். இப்போ துரத்து அப்படின்னு சொல்கிறோம். துரத்துன்னா என்ன? ரொம்ப தூரமாக கொண்டு போய் அதை விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறோமா? அது இங்கிலீஷில் சேஸ். சேஸ்னா துரத்தி பிடிக்கிறது. அது மாதிரி அவே அப்படின்னா தொலைவில், ரொம்ப தூரமாக அதை விரட்டி விடு. ஸோ சேஸ் அவே, சேஸ் அவே. ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸை சேஸ் அவே த லிசார்ட், சேஸ் அவே த லிசார்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், பலாப்பழத்தை 2ஆக கட் பண்ண. பாருங்க, பலாப்பழத்தை 2ஆக கட் பண்ண சொல்றாங்க. பலாப்பழத்துக்கு ஜாக் ஃப்ரூட். ஓகே, அப்போ இந்த சென்டென்ஸை cut the jackfruit into 2 half. Cut the jackfruit into 2 half. நோட் பண்ணுங்க, into அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா into அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனோட மீனிங் ஒரு ஸ்டேட்டை நீங்கள் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படி இல்லைன்னா சேஞ்ச் பண்ணும்போது யூ ஹாவ் டு யூஸ் into ப்ரிப்போசிஷன். ஓகே, அப்போது இங்கே ஒரு முழு பலாப்பழத்தை 2ஆக பிரிக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட் என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஸோ into 2 half. ஓகே, cut the jackfruit into 2 half. அடுத்த சென்டென்ஸ், அது அவனுக்கு தேவைதான். இது நம்ம கோபமாக இருக்கும் போதும் சரி, இல்லை அப்ரிஷியேட் பண்ணும்போதும் சரி, இந்த வார்த்தையோட மீனிங்கை நம்ம விதமாக சொல்லலாம். அது அவனுக்கு தேவைதான் அப்படின்னு நீங்கள் கோபமாக சொல்லும்போது உங்களுக்கு அந்த பர்சனை பிடிக்கல. சரி, அடுத்து உங்களுக்கு அவரை ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கு, அது அவனுக்கு தேவைதான் அப்படின்னா என்ன? அந்த பொசிஷன் அவருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இதுக்கு இங்கிலீஷில் டிசர்வ். டிசர்வ் அப்படின்னு சொன்னால் தகுதியான, அதாவது ஒர்த்தி, தகுதியான அப்படின்ற ஒரு மீனிங்கை கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸை he deserve it, he deserves it அப்படின்னு சொல்லணும். சரியா? ஸோ இந்த டிசர்வ் பண்ணுறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ரைஸ், ரிவார்ட், இல்லைன்னா ஈவன் ஒரு பனிஷ்மெண்ட், எதுவாக இருந்தாலும் அந்த பர்சனுக்கு அது சூட்டபுளாக இருக்குது, தகுதியானதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இங்கிலீஷில் டிசர்வ்ஸ், டிசர்வ்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், ஷீ டிசர்வ்ஸ் எ ப்ரைஸ் ஃபார் ஹர் ஹார்ட் ஒர்க்.
அவளோட ஹார்ட் ஒர்க்னால அவளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடைச்சிருக்கு, அந்த ப்ரைஸுக்கு அவள் தகுதியானவள்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ டிசர்வ்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸை he deserves 8. he deserves 8. எய்த் சென்டென்ஸ், அவள் அதை ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாள். அவள் அதை ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாள். ஃப்ளோவில் சொல்கிறது அப்படின்னா என்ன? எந்த விதமான இன்டரப்ஷன் இல்லைன்னா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் மைண்ட்லேருந்து வார்த்தை அதுவாக வருது இல்லையா? இதை ஆன் த ஃப்ளை அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். ஆன் த ஃப்ளை. ஓகே, ஆன் த ஃப்ளை. இந்த சென்டென்ஸை she shed it on the fly. she shed it on the fly. நம்ம சொல்லுவோம்ல, பேசும்போது இதெல்லாம் அதுவாக வரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போல்லாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். yeah, it's used on the fly. ஓகே. நைன்த் சென்டென்ஸ், உன்னோட மூக்கு மேலே ஒரு பரு இருக்கு. பாருங்க, பரு அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் பிம்பிள் சொல்லுவோம். பொதுவாகவே முகத்தில் வரக்கூடிய பருக்களை நம்ம பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி பிம்பிள்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் ஆக்னி அப்படின்னாலும் முகப்பருக்கள் தான். ஓகே, ஆக்னி. ஸோ நீங்கள் பிம்பிள் ஆர் ஆக்னி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூக்குக்கு மேலே மேலேன்னு சொல்லும்போது நீங்கள் ஆன் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸை, there is a pimple on your nose. there is a pimple on your nose. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சென்டென்ஸ், கூட இருந்துட்டே குழி பறிக்காதே. பாருங்க, கூட இருந்துட்டே குழி பறிக்கிறதுனா என்ன? நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நமக்கே தெரியாமல் என்ன செய்வாங்க, நம்மளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் என்ன செய்வாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி காட்டி கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் பெட்ரே. பெட்ரே. ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸை எப்போவுமே ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டோன்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட். ஓகே. ஸோ இந்த சென்டென்ஸை டோன்ட் பிட்ரே. டோன்ட் பிட்ரே. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கும் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக பேசணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கெட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணுங்கள்.